ஏசாயா 26 அதிகாரம் 9, 10, 11. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சகரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலே அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை வாங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக மேற்கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கனே உம்முடைய சத்துருவை பற்றி. ஓகே, இல்ல, என் ஆத்துமா இரவுலே உம்மை வாஞ்சிக்கிற, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாயத்தீர்ப்பு பூமியிலே நடக்கும் போது பூச்சகரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். அதாவது இந்த ஏசாயா 26 அதிகாரம் 9வது வசனத்தை ஒன்று சிந்திக்கும் போது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம வேற விதமா ஒரு இந்த வசனம் இன்னொரு இதுலன்னு பார்த்தோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில வர்றது எதுக்குன்னு சொன்னா, இந்த துன்மார்க்கன் இல்லைன்னா பூச்சகரத்தின் குடிகள், உலக மக்கள், தெய்வத்தை அறியாதவர்கள், தெய்வத்தை சிந்திக்காதவர்கள் நிச்சயம்படி தெய்வ நீதியை கற்றுக்கொள்ளவும், துன்மார்க்கனுடைய கவனத்தை ஒன்று இழுக்கவும், துன்மார்க்கனை ஒன்று அழிக்கவும் வேண்டிதான் பூமியில தேவனுடைய நீதி வெளியே வருது. அதே நேரத்துல அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் மேல வாஞ்சையோடு ஆத்துமாக்கள் ஜெபிக்கும் போதுதான். தேவனுடைய காலையில ஜெபிப்பதனால உண்டாகிற நன்மை என்ன? தேவனுடைய நீதி இந்த பூமியில வெளிப்படும். நம்ம ஜெபித்தா ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நான் காலை தோறும் ஜெபிக்கிறதுனால சம்பவிப்பது என்னன்னு தெளிவரணும். தெய்வ நீதி வெளிப்படுவதற்கு வேண்டிதான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கம் வேற. ஆனா பைபிள் ஏசாயா தீர்க்கதரிசியில என்று சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, தேவனை வாஞ்சித்து தேட 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 அவருடைய நீதியானது பூமியில வெளிப்படும். அப்போ அந்த நீதி வெளிப்படும் போது என்ன நடக்கும்? ஜனங்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். அதாவது நம்ம ஜெபம் பண்ணனா எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கும் போதும் ஒரு சில காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். தெய்வ நீதி இந்த பூமியில வெளிப்பட்டு தான் இருக்கும். அப்போ இரவுல நான் ஜெபிக்கும். ஆத்மா நினைச்சது இரவுலையும் ஆவி காலையிலையும், ஆத்மா இரவுலையும் ஆவி காலையிலையும் நிச்சயம் தேவன் மேல வாஞ்சையோடு கூட தேடுது அப்படின்னா, ஆத்மா இரவுல உள்ள ஆத்மாவுடைய வாஞ்சையும் காலையில உள்ள தேட்டமும் வாஞ்சையும் தேடுதல் ரெண்டு காரியம் இருக்கு. அத சங்கீதம் 42:8 சொல்லும். ஆகையால் கர்த்தர் வார்காலத்துல தமது கிருபையை கட்டளையிடார், காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அதாவது இங்க இரவுல ஆத்மாவுக்கு எனது வாஞ்சியா இருக்கும், காலையில நிச்சயம் இரவுல வாஞ்சையும் காலையில் தேடுதலும். அப்ப வாஞ்சைக்கும் தேடுதலுக்கும் அது வாஞ்சை இரவுல இருந்தால்தான் காலையில தேட முடியும். வாஞ்சை இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவனை தேடுறது கடினமான காரியம்.
இப்ப காலையில என்ன செய்யறோம்? அவரை தேடுகிறோம். எதுக்காக தேடுகிறோம்? பூமியில நியாயத்தீர்ப்பு நடைபெற. சரி, அது நியாயத்தீர்ப்பும் காரியம் அல்ல. தேவனை தேடுகிற அந்த விதம், இல்லை தேவனை கண்டடைகிற ஒரு விதம். இரவெல்லாம் வாஞ்சியும் காலையில தேடவும் செய்யும் போது என்ன நடக்கும்? அதாவது இரவுல தேடுகிற நேரத்துல கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த கிருபை என்ன செய்கிறது? காலையில என்ன செய்கிறது? துதியா வெளிப்படும். இரவுல கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். நமக்கு இரவு ஜபத்தினால கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். காலை ஜபத்தினால துதி நம்ம வாயில இருந்த துதியின் விண்ணப்பம் புறப்படும். அதான் தேடுகிற டைம். இந்த எப்படி நம்ம அந்த தேடும் விதம். இரவுல கிருபை உண்டாயிரும். வாஞ்சை இருக்கிற ஆத்மாவுக்கு கிருபை கொடுக்கிறார். நீ அதே நேரம் தேடுகிற ஆத்மாவுக்கு துதிய விண்ணப்பத்தை கொடுக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கிற நேரத்துல 63:6 என்ன சொல்லுது? என் படுக்கையின் மேல நான் உண்மை நினைக்கிற போது ராட்சாமத்தில் உள்ளத்துல தியானம். அப்போ இரவு நேரம் வாஞ்சியோடு இருக்கிற ஆத்மாவுக்கு கிருபை உண்டாகுது, தியானம் உண்டாகுது. இன்னும் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல வாஞ்சை உருவானா என்ன நடக்கும்? கிருபை, தியானம், அடுத்து என்னது? ஆத்ம ஆறுதல் பெற முடியும். கிருபையும் தியானமும் ஆத்ம ஆறுதலையும் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவுல கர்த்தரை வாஞ்சிக்கிற வாஞ்சை. இரவுல போய் படுத்துக்கிட்டு சாயங்காலம் போய் படுத்தா தூக்கம் வரையிலேன்னு நினைக்கிறது இல்லை. சாயங்காலம் படுத்தா உலக காரியங்களை யோசிக்கிறது இல்லை. தேவனை குறித்த வாஞ்சை, அவருடைய கிருபையை எப்படி பெற்றுக் கொள்கிறோம். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். கிருபை உண்டாகுது. அடுத்து என்ன உண்டாகுது? நமக்குள்ள தியானம் உண்டாகும். அந்த தியானத்தின் மூலமாய் அந்த என்ன உண்டாகும்? ஆறுதல் உண்டாகும். அப்ப இரவுல தேவனை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? அதாவது கிருபை, தியானம், ஆறுதல். இன்னும் ஒரு காரியம் கூட அதுல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நியாயத்திற்கு நிமித்தம் உண்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில எழும்பி இருப்பேன். ஓகே, இப்ப அத காலைக்குள்ளதான் வருது. அப்போ இந்த இரவுல படுக்கிற நேரத்துல ஒரு மனுஷனுக்குள்ள வாஞ்சியோடு இருப்பான். தேவனை குறித்த வாஞ்சியில படுத்தார், சிந்தித்தார். அப்போ என்ன உண்டாகும்? கிருபையும் தியானமும் ஆறுதலும் உண்டாகும். இப்போ காலையில என்ன உண்டாகுது? துதி உண்டாகுது. காலையில அந்த மனுஷனுக்குள்ள எழும்புனா என்ன உண்டாகும்? அதிகாலையில தேடும்போது நமக்கு துதி உண்டாகுது. அந்த துதியினால என்ன நடக்கும்னா, இருதயம் காலையில சுத்தமடையும். துதியினால காலையில துதிக்க என்னது? இருதயம் சுத்தமா இருக்கும். தேவன் நல்லவராகவே இருப்பார். காலை தோறும் எதனால நான் துதிக்கணும்? இருதயத்தை சுத்தமாக்க. அது எங்க 73:1 சங்கீத சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துதி யாருக்கு வாயிலிருந்து புறப்படும்? காலையில சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு. அப்போ காலையில எழும்பும்போது என் இருதயம் சுத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது யாரு? யாருடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்தமாக்குகிறார்? அவரை துதிக்கிறவருடைய இருதயத்தை. இப்ப இருதய சுத்திகரிப்பினுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படியா வருது? இருதய
சுத்தி காலையின் துதியினால வருது. ஆனா ஒரு ஆள் தான் நம்மகிட்ட பாடம், ஒரு ஆள் மட்டும் பாடம், நம்ம மௌனமா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். எத்தனை பேர் நம்ம துதிக்கிறோம் பாடுகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப இரவுல தேவன் மேல காட்டுகிற அந்த வாஞ்சை, அதுக்கு அந்த படுக்கையில என்னெல்லாம் வெளிப்படுத்தும்? கிருபையையும் அதே போல தியானத்தையும் இருதயத்துக்கு ஆறுதலையும் ஏற்படுத்துகிறது. இப்ப சாயங்காலம் ஒருத்தன் ஜபிக்கிறான், தேவனை தேடுகிறான், தேவனோட கூட இருக்குன்னு வாஞ்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தாகம் மானானது நீரோடைகளை வாஞ்சிப்போ என் ஆத்மா கர்த்தரை வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 42 சங்கீதம் நினைக்கிறேன், அதுல 1 வசனத்துல வாசிப்போம். அப்ப அந்த ஆத்ம வாஞ்சையானது சாயங்காலம் தேவனை தேட வைத்தால் அந்த தூக்கத்துல எனக்கு கிடைக்கிற ஒரு காரியம் கிருபையும் தியானமும் ஆறுதலும் உண்டாது. அப்ப காலையில நான் எழும்பும்போது எப்படி எழும்பேன்? துதியோடு எழும்புகிறேன். அப்ப அந்த துதி என்ன செய்து இருதயத்தை சுத்தமடைய செய்து தேவனை எனக்கு நல்லவராக வெளிப்படுத்துது. இப்ப காலையில நான் எழும்பி இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன்னு எதுக்கு? இருதயத்தை சுத்திகரிக்க வைக்கும்படி. அது எப்படி நடக்கும்னு தெரியணும், துதியினாலதான். அமைதியா உட்கார்ந்துட்டு கதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுங்க, ஒரு ஆள் துதிக்கும்போது மற்றவங்க துதிக்கும்போது 1 மணி நேரம் இருதயம் துதிக்க துதிக்க வாயிலிருந்து துதி புறப்பட என்ன உண்டாகும்? நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? அதாவது இருதய சுத்தம் உண்டாகும். அமைதியா உட்கார்ந்து இருந்தா துதி புறப்பட மாட்டேங்குதுன்னா இருதயத்துல நிச்சயமா சுத்தம் இல்ல. இருதயத்துல பாரம் உண்டாகும், சரீரத்துல சோறு உண்டாகும். காலையில எழுந்து உட்கார்ந்தேன், சும்மா சரி எழுந்தியாச்சு உட்காருங்க, வீட்டுல துதி உண்டாகுது. யாரோ ஒரு ஆள் பாடுவாங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன். இல்லை பாட்டு தெரிஞ்ச கூட்டத்துல பாடும், இங்க ஸ்தோத்திர பலிகளை அதிகமாய் சத்தத்தோடு ஏறெடுப்போம். அப்ப நம்முடைய ஆத்ம நிச்சயம், நம்முடைய இருதயம் சுத்தமாகும், தேவன் நல்லவராக வெளிப்படுவார். ஆனா அதே நேரத்துல இருதய சுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. காலையில கட்டளை தேடுகிறான், கட்டளை கண்டடைவான் பைபிள் சொல்லுது. அவ எப்படி நான் தேடணும், எப்படி கண்டடையணும், எப்படி கத்தரோட வாழணும் அப்படிங்கிற அறிவை நம்ம தெளிவுபடுத்துகிற அப்படின்னு தான் நான் இப்ப சொல்லி வச்சிருக்கேன். நமக்கே தேவனுடைய, அதாவது தேவனை தேடவும் தேவனோடு கூட வாழவும் அறிவும் தெரியவும் இல்லாத நேரத்தில் எப்படி இந்த துன்மார்க்கன் இதை உணர போறான்? அவன் உணர மாட்டான், பரியாசம் பண்ணதான் செய்வான். நம்ம சும்மா உட்கார்ந்து ஜபம் சொன்னா நம்ம கண்ணை மூடி அமைதியா இருக்கிறதா நம்ம ஜபம் நினைச்சோம். ஆனா அங்க துதியின் விண்ணப்பம், துதிக்கதான் துதியில இருந்துதான் விண்ணப்பம் வரணும். விண்ணப்பம் சொல்றது வேண்டுகோள், நம்முடைய காரியங்களை அந்த முன்னாடி துதியினால வைக்கப்படிக்கணும். எப்பவுமே காலையில பாடுகிற அந்த பாடல்களுக்கும் நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கும் இப்ப தொடர்பு இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம இரவுல வாஞ்சியோடு தியானத்தோடும் இரவுல இறுதி ஆறுதலோடும் இல்ல, நம்ம ஏதோ அதாவது நம்முடைய இன்னும் எவ்வளவு தெளிவா சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு ஜப வாழ்க்கையை குறித்த ஒரு நிலைவரமான ஒரு தன்மை நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் ஒரு காரியத்தை புரிஞ்சுடுங்க. இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உலகத்துல உள்ளவனுக்கு நீதி பலவிதமா மாறுபடுது. காரணம் என்னது? அதாவது கிராமத்துக்கு கிராமம் நீதி மாறுபடும், ஒரு நபருக்கு இன்னொரு நபர் நீதி மாறுபடும். நீதின்னு சொல்றது அந்த குற்றமற்ற மனசாட்சின்னு சொல்லி படிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு மனுஷனுடைய குற்றமற்ற, சிலருக்கு கெட்ட வார்த்தை பேசினாலும் குற்ற உணர்வு வராது, சிலருக்கு வாயிலிருந்து வாரதெல்லாம் பொய்யும் புரட்டுமா இருந்தாலும் குற்ற உணர்வு வராது. ஏன் சொன்னா தேவ நீதியானது வெளிப்படவே இல்லை. தேவ நீதியானது வெளிப்பட்டு தேவ நீதியை அவன் தேவனுடைய நீதியை அவன் கற்றுக்கொள்ளும் போதுதான், தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை அவன் புரிந்து கொள்ளும் போதுதான் தேவன் நீதி நியாய தீர்ப்பு அவருடைய என்னது கோபாக்கினை ஆக்கினை தண்டனை நீதி இல்லை. அது இல்லைன்னா நியாய தீர்ப்பு தான்.
குற்றமற்ற நிலைமைக்கு வரலன்னா நிச்சயமா அந்த மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பின் முடிவு என்னதுதான்? தண்டனை தான். தண்டனை இல்லாம யாரும் தப்பவே முடியாது. அப்ப தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய தண்டனை, இந்த 3 காரியத்துக்கும் ஒரு ஆத்மாவை விடுவிக்கணும் சொன்னா கர்த்தருடைய ஜனம் என்ன இரவுல தேவனை வாஞ்சித்து காலையில தேவனை தேடிட்டே இருக்கணும். காலையில தேவனை தேடுகிற நேரத்துலதான் நம்ம இருதயம் சுத்தமாகும் போது நம்ம தேவனை தரிசிக்கிறோம். அந்த தேவ தரிசனம் மற்றவனுக்கு தேவ நீதியை கற்றுக் கொடுக்கும். இங்க இருந்து என்னுடைய ஜீவத்துல இருந்தா மற்றவன் தேவ நீதியை கற்றுக்கொள்ளும். தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய தண்டனை, கோபாக்கினி, இதெல்லாம் ஒருத்தன் கற்றுக்கொள்ளுகிறதே ஒரு உண்மையான ஜப வீரன் கையில இருந்துதான். இல்லாம பைபிளை வாசித்தவன் கற்றுக்கொள்வான் சொல்லுவோம், அவன் வேற உலகத்தில் உள்ள சம்பவத்தை குறித்து கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்னொருத்தரையும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு சாட்சியின் பாத்திரமா இருக்கிறன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த காலையில கர்த்தர் நமக்கு தந்த சிந்தனை. நாம் உலகத்துக்கு சாட்சியாய் தீர்வதற்கு தேவ வாந்தி கொண்ட மன்னனாய் அந்த கிருபையும் அந்த தியானத்தையும் இருதயத்தின் ஆறுதலையும் பெற்று காலையில துதியின் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து இருதய சுத்திகரணத்தின் தன்மை மற்றவனுக்கு வெளிப்படுத்தத்தக்க ஒரு அனுபவத்தை இருக்கும்போது நிச்சயமா இது நடக்கும். தேவ நீதி மற்றவன் கற்றுக்கொள்ள முடியும். இல்லாம நம்ம சும்மா இருந்தீங்கன்னா தேவ நீதியை ஒருத்தரும் கற்றுக்கொள்ள முடியாது. எப்படி தேவ நீதியை கற்றுக்கொள்ளலாம்? அவன் இது ஏதோ அவனுக்கு உணர்வே வராது. ஆனா நம்ம தேவனை தரிசிக்கும் ஒரு நிலைக்கு வரும்போதுதான் துன்மார்க்கனுக்கு உணர்வு வரும். ஐயோ, எனக்கு தெய்வம் இல்லாம போயிடுச்சு, எனக்கு அழிவு வந்துருச்சுன்ற உணர்வு வரணும் சொன்னால் அவரை தேடுகிறவனுக்குள்ள தேவ நீதி வெளிப்படணும், தேவ பிரசன்னம் வெளிப்படணும், தேவ கிருபை வெளிப்படணும், தேவன் தேடுகிறவனுக்கு பதில் கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு அனுபவம் என்னால எப்படி உண்டாகும்? என் மூலமா இன்னொருத்தன் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் அவருடைய சிக்ஷையும் இல்லைங்க ஆக்கினையையும் கண்டுகொள்வது எப்படி? நான் தேவனை தரிசிக்கும் போது அவன் கண்டுகொள்வான். அப்ப எனக்கு தெய்வ தரிசனம் உண்டாகிற நேரம் மற்றவனுக்கு தேவ நீதி கற்றுக் கொடுக்கப்படும். இப்ப நமக்கு தெய்வ தரிசனம் இல்லாதவர்கள் இப்போ உலகத்துல இந்த நீதி எனக்கு கற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டிஷன்ல வர்றோம். இந்த காலையில நான் தேவனை தேடுவதனால எனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை என்னன்னு பாத்தீங்க. அந்த நன்மைகள் நமக்குள்ள வெளிப்பட கட்டுடைய சமூகத்துல நம்ம எப்பொழுது செபிப்போம். பல்லவத்தின் நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளையில உம்முடைய நீதிய இந்த உலகம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியாய் நான் வாழ்வதற்கு என்ன செய்யணும் ஆண்டவரை, திட்டமா எனக்கு நீ போதித்து தந்த இந்த போதனைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். உண்மை வாழ்த்துகிறேன், மகிமைப்படுத்துறேன். தாவே, இந்த உலகத்துக்கு உங்களுடைய நீதியை நான் கற்றுக் கொடுக்க அன்றைய இந்த உலகத்துக்கு துன்மார்க்கனுக்கு உணர்வை ஏற்படுத்த, அன்றைய இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த, அன்றைய என் ஜீவிதத்துல நான் என் இருதயத்தை சுத்திகரித்தால் மட்டும்தான் நடக்கும். ஆண்டவரை, என் இருதய சுத்தி இல்லாதது வரைக்கும், நான் உண்மை தரிசிக்க முடியாதது வரைக்கும் இந்த உலகத்தின் ஜனத்துக்கு ஆண்டவரை நீதியும் நியாயத்திற்கும் ஆண்டவரை தண்டனையும் என்னதென்று புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் உணர்வுற்று போவார்கள் என்பதை இந்த வேத பகுதியில நாங்கள் வாசித்து கேட்டோம். ஆண்டவரை, மற்றவர்கள் உணர்வற்று துன்மார்க்கும் உணர்வற்று வாழாதபடிக்கும் அவன் செய்கைகள் ஆண்டவரை உண்மை கவனியாமல் போகாதபடிக்கும் அவனுடைய செய்கைகள் ஆண்டவரை உண்மை கவனிக்க வைக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஜீவிதத்துல ஆண்டவரை நல்லவராய் இருப்பதை அவன் உணரத்தக்கதான ஒரு வாழ்வு என்னிலே உண்டாக வேண்டுமே. அந்த வாழ்வுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரின் மூலமாக அநேகருக்கு நீதியையும் நியாயத்தையும் ஆண்டவருடைய நியாயத்திற்கையும் வெளிப்படுத்தும் நாளுக்காக காத்திருக்கிறேன்.
ஆண்டவரே, நான் உண்மை தேடுகிறது வெறுமை அல்ல, என்னுடைய நன்மைக்காக அல்ல. ஆண்டவரே, நான் தேடும் போது நீர் வெளிப்பட்டால் துன்மார்க்கனுடைய மன திரும்பல் உண்டாகும் என்று பார்க்கிறேன். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை கண்டடையும் போது, என் துதியின் விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் சேரும் போது என் இருதய சுற்றியானது மற்றவனுக்கு தேவ நீதி ஆண்டவரை வெளிப்படுத்தி கொடுக்கும், கற்றுக்கொள்ள வைக்கும். ஆண்டவரை என்னுடைய நியாயத்திற்கு உணர வைக்கும். ஆண்டவரை தண்டனை பெற்று ஆண்டவரை பாவிகள் பூமியில் இல்லாமல் போகும் சூழ்நிலை உருவாகும். இந்த நிலைமைகளை ஆண்டவரை இந்த பூமியில உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை அடியாரியை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு தெய்வ நீதியின் ஜெபம் என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட கிருபை தார். ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியானவர் அடியனோடு பேசட்டும். கர்த்தர் எனக்கு உடைய கிருபையினால் என்னை வழி நடத்தும், பரிசுத்தப்படுத்தும். தேவ ஆவியானவர் ஆண்டவரை உங்களுடைய ஆளுகைக்குள்ளே என்னை வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடும். பரலோகத்தின் தேவன் ஆண்டவரை எனக்குள்ளே வாசமாக இருக்கும்படியா ஆண்டவரை என்னோடு கூட ஆண்டவரை என்னை வெளிப்படும்படியா, என் மூலமாய் வெளிப்படும்படியா, என் இருதய சுத்தப்படுத்த காலை ஜெபம் பிரயோஜனப்படும்படியாய் கிருபை தான். ஆண்டவரே, நாங்கள் காலையில எதுக்கு ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், எதனால எழும்புகிறோம், எங்களால் இந்த பூமியில நடப்பது என்ன என்றுள்ள தெளிவை இப்போது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான ஜெப வாழ்வு தேவனை இந்த பூமியில வெளிப்படுத்தி தரும் என்று திட்டமாய் சொல்லிய சாய மூலமாய் நீர் உணர்த்தினதுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். கற்ற அந்த காரியத்தை ஆண்டவரை எங்கள் மூலமாய் நீர் வெளிப்பட வாஞ்சிக்கிறதை இந்த நாளில கற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த பூமியில ஆண்டவரை துன்மார்க்கனுக்கு உணர்வு ஏற்படுத்தி அவன் சரியிலும் நினைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவரை எஞ்சப்பற்றி இது நிலைப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும். தேவாவியானவரும் சுத்தத்தின் பிரகாரம் உங்களுடைய ராஜ்யத்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை தரும்படியாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீராக. மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தும் தேவனே, இந்த வேளையிலும் விசேஷமா இந்த ஜபக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதத்துல ஆண்டவரை இந்த தன்மை இருதய சுத்திகரிப்பு உண்டாக அடியனுடைய இருதயத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் சுத்திகரிக்கப்பட்டவர்களா, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரை வசனத்தின் பிரகாரம் உண்மை நாங்கள் தரிசிக்கும் போது இந்த உலகம் ஆண்டவரை நீதியை கற்றுக்கொண்டு துன்மார்க்கன் உணர்வடைந்து ஆண்டவரை பாவிகள் தண்டிக்கப்படும் நாளை ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் காணும்போது எங்கள் இருதயம் சுத்தமாயிருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை உங்களோடு உறவாட முடியும் என்று அந்த தெளிவான காலத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாரையும் சந்திக்கவும் அவர்கள் உண்மை சந்திக்கவும் ஆண்டவரை காலை ஜெபம் எங்களுக்கு துதியின் விண்ணப்ப ஜெபத்தை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் விசேஷமா ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை எதிர்கால பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வரப்போகிற அந்த மகா பயங்கர நாட்களில ஆண்டவரே நாங்கள் உண்மை தரிசித்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை தாரும். பயங்கரத்தின் நாட்களில எங்களுக்கு பயத்தையோ கலக்கத்தையோ தவிப்பையோ தத்தளிப்பையோ உருவாக்காதபடி அந்த நாட்களில தேவனோடு உறவாடுகிற தேவனை தரிசிக்கிற இந்த உலகத்துக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் எடுத்து மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன். ஒருவர் மேலும் இரக்கம் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். தயவு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னிலையும் எங்களிலையும் இந்த தயவுகளை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தும். எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தார். விசேஷமாய் தகப்பனை வாலிபங்களை கொடுக்கிறேன். வாலிபங்கள் ஆண்டவரை இந்த பூமியில சாட்சியாய் தீரட்டும் ஐயா. உலகத்துக்கு உகந்த வாழ்க்கையில அல்ல ஆண்டவரை, உமக்கு பயந்த வாழ்க்கையில எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிப நாட்கள்ல நினைக்கிற உணர்வு எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரை உலகத்தின் நிச்சயங்களுக்கு அடிபட்டு கிடக்கிற வாலிபங்களை நீ சந்திக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். இன்னும் விசேஷமாய் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய ஆண்டவரை பலவீனங்களை சொல்லி உண்மை
தேடுவதை மறந்து உம்முடைய சமூகத்துல வருவதை வெறுத்து ஆண்டவரே வேஷம் கட்டுகிறதான ஒவ்வொரு முதுமையின் வாழ்க்கையிலும் ஆண்டவரை உடைய கிருபையினை வெளிப்படுத்த நான் செபிக்கிறேன். அதுபோல கர்த்தாவே அல்லேலூயா தகப்பனே திருச்சபையின் விதவையாயிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவ கிருபை வெளிப்படுவதாக. இன்னொரு போல திருச்சபையில கர்த்தாவே பிரச்சனையில வாடுகிற மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவனாக ஆண்டவரை கொடுத்து தேவையான நேரங்கள்ல அவர்களுடைய கடன் போராட்டங்கள் விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் தகப்பனே திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்படாமல் ஆராதனையில பங்கெடுக்கிறதான அநேகரை நீர் அறிவீர் ஆண்டவரை. அப்படியான ஜனங்களுடைய ரட்சிப்பை திட்டப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த குழுவுல ஆண்டவர் இந்த ஜப ஆண்டவரை இந்த சபைக்குள்ள ஆண்டவரை ரட்சிப்புக்கு தூரமான நபர்கள் ஆண்டவரை பங்கெடுக்காதபடி ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற ஒரு சபையாய் இந்த சபையை நீர் மாற்றி தரும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய எச்சரிப்பு நாட்களுக்கு ஆண்டவரை செவி கொடுக்க ஒவ்வொரு இருதயத்தையும் கற்று ஆண்டவரை ஒடுக்கும்படியாக செபிக்கிறேன். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் கிருபையினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிற நல்ல பிதாவே.